நம்ம ரஞ்சிதா வந்து வெண்பா பாப்பாவ ரொம்பவே அடிக்கவும் செய்றா, திட்டவும் செய்றா. இந்த விஷயம்லாம் நம்ம விஜய்க்கு தெரியாம இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் ரஞ்சிதாவ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்டி சொல்லி முடிவும் எடுத்துட்டாங்க. இப்பவுமே ரஞ்சிதா வெண்பாவ அப்படி அடிக்கிறா, திட்டுறா. கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்டின்னா நம்ம வெண்பாவோட நெலைம ஐயோ! பரிதாபம் தான் சொல்லப்போனா. இன்னொரு பக்கம்னா நம்ம வெண்பா பாப்பாவ ரஞ்சிதா அடிக்கும் போச்சுலாம் நம்ம மல்லி பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி வந்து ரஞ்சிதாவ பயங்கரமா அடிக்கவும் செஞ்சிருப்பாங்க, திட்டவும் செஞ்சிருப்பாங்க. ஆனா ரஞ்சிதா வீட்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, நம்ம விஜய் கிட்ட வெண்பா நான் சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டா. திமிரு எடுத்து பேசிட்டு இருக்கா. மல்லியம்மா மல்லியம்மான்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்ட நம்ம விஜய் வந்து தேவையே இல்லாம வெண்பாட்ட என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம, வெண்பா பாப்பாவே போட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கான். அந்த சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மல்லி வராங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்ட விஜய் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி மல்லிட்ட கேட்டா நல்லா இருந்திருக்கும். ஆனா மல்லி நீ எதுவும் பேச வேண்டாம். தேவையில்லாம நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வரா? நீ எங்க வீட்டுக்கு வராத. என் பிள்ளைக்கு அம்மா வந்து நீ கிடையாது. என் பிள்ளைக்கு அம்மா வந்து ரஞ்சிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிய வந்து அவாய்ட் பண்ணி அனுப்ப போறாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம மல்லி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி போக போறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம விஜய்க்கு வந்து ரஞ்சிதாவை பத்தி தெரிய வரணும். ரஞ்சிதா வந்து நம்ம பிள்ளைய கொடுமைப்படுத்திட்டு இருக்கா, அடிக்கிறா, திட்டுறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம விஜய் வந்து ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணாம மல்லி தான் நம்ம பிள்ளைக்கு ஏத்துவா, நமக்கும் ஏத்துவா அப்படிங்கிறத நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.